மகனே மகனே உனக்கு என்னடா செய்யுது? ஐயோ உனக்கு வந்த கேள்வி உனக்கு வந்ததடா. ஐயோ நீயா என் மகனை குத்தி போட்டு மாட்ட நிக்கிற? என்ன மாதிரி அது என்ன பையது? என்னடா பேசுறேன்? உன்னே உன்னே எங்க அந்த குண்டாதவை? இங்கே இருக்க பயிர இரு உன்னை மகனே. அப்பா என்னடா செய்வே? ஐயோ செத்த பிரேதம் நிமிர்ந்து. எம்மா ஐயோ பேசுதே பேசுதே. எம்மா நான் சாகலம்மா. கத்தி இந்த பக்கம் சுத்தி இந்த பக்கம் வந்திருக்குதாடா. இது ஒரு பேச்சா? கத்தி இங்க குத்தி அங்க வரல, இப்படி சுத்தி வந்திருக்குது. இந்த பாத்தீங்களா? இது என்னடா இது? எமோய் எமோய் நாங்க நாடகம் கத்துக்கிறோம்மா எல்லாரும். நாடகமா? அட என் மகனுக்கு புத்தி வந்துடுச்சு. புத்தி வந்துடுச்சு புத்தி வந்துடுச்சப்பா புத்தி வந்துடுச்சப்பா. என்னடா அது? அதுல மோர் ஊத்தி வச்சிருக்கேன், குடிக்க போறேன். மோரா? இல்ல உங்க அப்பா மாதிரி. அதான் மாதிரிக்கு இல்ல. அது சரிம்மா, என் பிள்ளைக்கு புத்தி வந்துருச்சு நீ. அப்ப இதுக்கு முன்ன நான் மடையனாவா இருந்தேன்? ஆமாட்டா, அப்போ மடையனா இருந்தேன். அப்படியா? அப்போ சாகவாச தோஷமா தான் இருக்கும். கொஞ்சம் பொறுங்க. குண்டோதரா, ஓ அம்மா கிட்ட நல்ல அடி வாங்கினியா? அடிஇல்லா இதுல அடின்னு உங்க அம்மா இட்லி எல்லாம் அடித்தாங்க. கொஞ்சம் சட்னியும் சேர்த்து அடிச்சிருந்தா எவ்வளவு ஜோரா இருக்கும். ஆனாலும் விட்டேனா என்ன? ஐயோ பாவம், ரொம்ப அடிச்சு போட்டனா? அடிக்கலையே, துவைச்சு காய வச்சிருக்கீங்க. இனி பொட்டி போட்டு மடிச்சு வைக்க வேண்டியதுதான். போன போகுது, போகலாம். எழுந்திரப்ப எழுந்திருக்கிறதா? வருஷம் ஒன்னாவது நான் எழுந்திரிக்க. திமுற பாரு. ஒருவன் புதுமையின் பேரால் நாடெங்கும் புரட்சி விதை தூவுகிறார். ஆட்சிக்கே ஆட்டம் காட்டுகிறார். மன்னா, இதை உன் மதியூக மந்திரிகள் கவனித்ததில்லை, சட்டம் தடுத்ததில்லை. திரிகரானது திருட்டு பயல் வெறி உணர்ச்சிகளை தூண்டிக் கொண்டு. குருதேவா, அந்த இளைஞனை பற்றி தெளிவான விவரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்று அமைச்சர் கூறுகிறார். அப்படி என்றால் உன் அரசாங்க நிர்வாகத்திலேதான் எங்கோ ஊழல் இருக்கிறது என்று அர்த்தம். ரகசியமாக கூட நம் மார்க்கில் அவனை தொடர்கிறார்கள். அப்படியும் அவன் அகப்படவில்லை. மன்னவா, இது உன் மணிமுடிக்கே மாபெரும் ஆபத்து. எந்த விதத்திலும் அந்த புதுமை பிரிய இந்த நாட்டிலிருந்து ஒழிந்தாக வேண்டும். சுவாமி, புதுமை பிரியன் ஒழிய வேண்டும் என்பதிலே இருக்கிற அக்கறை அவன் கூறும் கருத்துக்களிலே சற்று திருப்பினால். அரசியலுக்கு ஆலோசனை கூற உனக்கு அனுபவம் போதாது. நீ இதில் தலையிட வேண்டாம். அரசே, புரட்சி முடி பேசும் அவனை கேள்வியின்றி விடக்கூடாது. அமைச்சர் இனி அதை அதிக சிரத்தையுடன் கவனிப்பார். நன்றி அரசே. நாட்டின் பெயரை ஞானபுரி என்று மாற்ற வேண்டும் என்றேன். அதற்கு என்ன முடிவு? மாற்றம் எதற்கு மறையவரே? மங்களபுரி மகத்தானதொரு ஞான வீடாக வேண்டும். திக்கெட்டிலும் உள்ள மக்கள் இதை ஒரு திருத்தலமாக கருத வேண்டும். வேம்புக்கு வெள்ளம் என்று பெயரை மாற்றினால் அதன் கசப்பும் மாறிவிடுமா? சுவாமி, நாட்டிலே பஞ்சம், பசி, பட்டினி பரதவிக்கின்றனர் மக்கள். மங்களபுரி ஞானபுரியாக மாறிவிட்டால் போய்விடுமா அந்த பசியும் பட்டினியும் பஞ்சமும்? அப்போதே சொன்னேன், அரசியலுக்கு ஆலோசனை கூற உனக்கு அனுபவம் போதாது என்று. அரசே, அவன் இதில் தலையிடாமல் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை உனக்கு எடுத்துக் கூற வேண்டியது எனது கடமைகளில் ஒன்று. சுவாமி,
மலைநாட்டு மன்னருக்கு இன்னும் கப்பம் செலுத்தவில்லை. பொக்கிஷத்தில் உள்ள பணம் போதாமல் தவிக்கிறேன். நீங்கள் புது செலவு திட்டம் கூறுகிறீர்கள். அதிக வரி செலுத்தட்டுமே மக்கள். அவர்களுக்கு உண்ண உணவு கூட இல்லை சுவாமி. அரசே, மணிநாட்டு மன்னனிடமிருந்து தூதுவன் கப்பம் கேட்டு வந்திருப்பான். பதில் என்ன கூறுவது அமைச்சரே? அரசியல் அனுபவசாலி, ஆராய்ச்சி களஞ்சியம், அகண்ட உலகம் ஞானானந்த சுவாமிகளை கேளுங்கள், அவர் சொல்வார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அரசகுமாரா. அரசே, தூதுவனை நாளை அவையிலே சந்திப்போம். என் பேச்சை கேட்டு மூச்சு விடாமல் போய்விடுவதை எல்லோரும் காண்பீர்கள். மலைநாட்டு மன்னவரின் மதிப்புக்குரிய தூதுவரே, மங்களபுரி உமக்கு நல்லுறவு கூறுகிறது. நன்றி. உமது மன்னன் வெற்றிவேந்தன் நலமா? நலம் சுவாமி. அமரும். உமது அரசர் எமக்கு அனுப்பியுள்ள செய்தி என்ன தூதுவரே? மன்னவா, மங்களபுரி மணிநாட்டுக்கு செலுத்த வேண்டிய கப்பம் அதிக நாட்கள் சுணங்கிவிட்டது. எதிர்பாராத சில இடையூறுகள் தாமதத்திற்கு காரணம் காட்டி முடங்கல் அனுப்பியிருக்கலாம். அதைவிட பணத்தையே அனுப்பி விடுவது சாலச் சிறந்தது என்று சிந்தித்தோம். அரசியல் விதிகளை நீங்கள் அறியாது போனது மிகவும் வருந்ததற்குரிய விஷயம். உங்களுடைய மௌனத்தை அலட்சிய மனப்பான்மை என்று கருதுகிறது எமது அரசாங்கம். நாங்கள் கனவிலும் நினைக்க மாட்டோம் அப்படி. நண்பரே, கப்பம் சுணங்கியது அலட்சியத்தால் அல்ல, நாட்டிலே உள்ள வறுமையின் காரணத்தால். ஆமாம் தூதரே, நாட்டிலே மழை இல்லை, விளைவில்லை, மக்களுக்கு வரி கொடுக்க வகை இல்லை. இது உங்கள் உள்நாட்டு விவகாரம். கப்பத்திற்கு என்ன பதில்? தாங்கள் சற்று பொறுக்கும்படி வேண்டுகிறோம். வருந்துகிறேன் இளவரசே. இன்னும் 10 தினங்களில் கப்பம் வந்து சேர வேண்டும். தவறினால் மணிநாட்டின் படைபலம் மங்களபுரி நோக்கி நடக்கும் என்று கூறவே நான் வந்தது. வாழ்க மங்களபுரி. வருகிறேன். மாமுனிவா, போய்விட்டான் மன்னவா தூதுவன். ஆனால் போய்விடவில்லை சுவாமி, தொல்லை. 10 தினங்களில் பணம் கட்டியாக வேண்டும். என்ன செய்வது? பொன் அல்லது போர் என்றானே தூதுவன். அரசே, நடக்கக்கூடியது ஒன்றுதான். இருக்கும் பணத்தை வெற்றிவேந்தரிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். இல்லாத பணத்திற்கு அவரிடம் தவணை கேட்க வேண்டும். அதைத்தான் யார் செய்வது என்று கேட்கிறேன். சூழ்நிலை உணர்ந்து சுமூகமாக காரியம் சாதிக்க நம் இளவரசரே தகுதியுடையவர் என்பது எனது அபிப்பிராயம். ஆம் அண்ணா, அதுவே சரி. தூது செல்லக்கூடாது துறவி. ஆனால் அரசியலுக்கு மட்டும் ஆலோசனை கூறலாம். விஜயா, அப்பா, நாட்டின் நலன் கருதி நீயே மணிநாடு செல்ல வேண்டும். ஆகட்டும். மங்களம் உண்டாகட்டும். தன்யனானேன் சுவாமி. மணி, இளவரசர் மணிநாடு போக புறப்பட்டாரு. நீ என்ன சும்மா நிக்கிற? சீக்கிரம். சும்மாவா நிக்கிறேன்? இங்க பாரு, எல்லாம் ஆயத்தம் பண்றேன். அடே, இதெல்லாம் என்ன? இது நடுவழி ஆயுதங்கள். நடுவழி ஆயுதங்கள் அப்படின்னா புரியலையா? புளியோதரை, பொங்கல், முறுக்கு, அதிரசம், பொருள் விளங்கா, சீடை இத்தியாதி இத்தியாதி. பேஷ் பேஷ். அப்படியானா அதுல 2 அடு தின்னு பார்ப்போம். என்ன பாப்போம். இப்ப பாப்போம், அப்புறம் திம்போம். சரி, நீ புறப்பட்டேன்னு சொல்றேன். ஓ, என் மாடு உமக்கு நல்வரவு கூறுகிறது. அவருங்கள் அரசே. மன்னா, தங்களுக்குரிய கப்பப்பணம் கொண்டு வந்துள்ளீர் என நம்புகிறேன். 3 1 பகுதி குறைவாக. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வருந்துகிறேன். கருணை காட்ட வேண்டும் காவலா. வளம் குறைந்து வாடுகிறது எமது நாடு. புதுவரிக்கு அங்கு வகை இல்லை. அதை பற்றி எமக்கு அக்கறை இல்லை. இளவரசி, முழு தொகை அல்லது எம் படையின் முரசொலி உங்கள் நாட்டில். போரா மன்னர் மன்னா, கப்பம் கட்ட தவறுவது கொற்றவன், குற்றமறியா குடிமக்களுக்கு அதற்கு தண்டனை. இளவரசே, கருணை காட்ட சொல்கிறீர். ஆம். கர்ணன் என்று ஒரு மன்னன் இருந்தானா? கருணை மிக காட்டினானா? கடைசியில் அவன் அடைத்த கதி பற்றிய கதையை நீர் தெரிந்திருப்பீர். நான் ஒரு கர்ணனாக இந்த நாட்டின் சரித்திரத்திலே இடம்பெற விரும்பவில்லை. உங்களுடைய முடிவு? கப்பப்பணம் முழுவதாக அல்லது போர் உடனடியாக? மன்னவா, என் நாட்டின் சார்பில் முடிவு கூற ஒரு நாள் அவகாசம் தேவை. சரி, நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி.
அந்த மனுஷன் பொன் அல்லது போர்னு சொன்னாரு. நானும் சட்டைக்கு போயிட வேண்டியதானே. போர் தொடுத்தால் எத்தனை பேர் மடிய வேண்டும் தெரியுமா? போட்டுமே, அப்புறம் இருக்கிறவனாவது சௌக்கியமா இருப்பான்ல. பேசாதே, அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள். அது பேர் நீ அதை பற்றி என்னிடம் பேசக்கூடாது. பேச- யாரிடமும் பேசாதே. யாரும் நான் சொல்வதை கேள். இது ஒரு பேச்சா? அம்மா, அடே மங்களபுரி ஆளா? இதுக்குள்ள என்னம்மா செஞ்சுட்டு இருக்க? அண்டாவே சுத்தம் பண்றேன். அண்டாவா? ம், இதா ஆமையா. யோ, ஐயா கொஞ்சம் கை கொடு. கையா? ஆ? இந்த அண்டா என்னத்துக்கு? அதே இந்த மங்களபுரி இளவரசரு பூரா கப்பமும் கட்டலையா, ஆ. அவரு கூட ஒரு ஆள் வந்திருக்காரு. அவரை போட்டு இதுல வேக வைக்க சொன்னாங்க. ஆ? வேக வைக்கிறதா? என்னய்யா? இன்னும் அவிச்சு போடுவாங்கறியா? ஏன் அப்படி பயப்படுற? உங்க 2 பேருக்கும் குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட போறேன். சரிதான். அப்போ நாங்க அதுக்குள்ள நீச்சல் அடிச்சுட்டே குளிக்கலாம். ஓ, குளிக்கலாமே. உனக்கு இங்க என்னம்மா வேலை? இங்க விருந்தினர் விடுதி இருக்குல்ல, ஆ. அதுக்கு நான் தான் தலைவி. இருக்கணும் இருக்கணும். இப்படி ஒரு ஆள் இல்லைன்னா சோத்த அள்ளிட்டு போடுவாங்க. இந்த அண்டாவை அதுல யாருக்கு ஊற்றி வச்சது? நான் தான். சீறி வரும் புலியதனை முரத்தினாலே. அந்த வீரசிம்மம் எத்தனை வேதனையோடு வேண்டிற்று தன் நாட்டின் நிலையை விளக்கி. அதை பார்த்த போது பரிதாபமாகப்பட்டது எனக்கு. அடடா, இப்ப உங்களை பார்த்தாதான் உள்ளபடியே எனக்கு பரிதாபமா இருக்கு. ஏன் சுந்தரி, நம்மால் அவருக்கு ஒன்றுமே செய்ய முடியாதா? முடியாமல் என்ன, அரசரிடம் சென்று வந்த இளவரசரை கண்டு என் மனம் இழகிவிட்டது, இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்று உன் மண்டையில் மூளை வைப்பதற்கு முந்தையே பிறந்து விட்டாய் நீ. அரசாங்க விஷயத்தில் நாம் என்னமா செய்ய முடியும்? ஒரு முறை இளவரசரை நாமே நேரில் சந்தித்தால் சந்தோஷமாகத்தான் இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு இல்ல, அவருக்கு. இல்லை இல்லை, இருவருக்குமே. அப்புறம் அவரை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். காவலர்கள் அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி, வா போகலாம். இப்பொழுதா? ஐயோ, இந்த பட்ட பகலில் சென்றால் வெட்ட வெளிச்சமாகிவிடும். அவசரப்படக்கூடாது. இம்மாதிரி விஷயங்களை நிலா வெளிச்சத்திலும் கூட பேசக்கூடாது. யோ, இவ்வளவு பெரிய வழி இருக்க, ஏன் புல்லு மேல நடந்து வந்த? ஏம்மா, என்னமோ இனி சரியான வழியில் நடக்கிறேன். வந்து இங்க படுக்கணும். இப்போ தலை அங்க வைக்கணுமா இங்க வைக்கணுமாம்மா? எங்க வேணாலும் வச்சுக்கையா. தூங்குறது படுத்த உடனே தூங்கிடலாமா இல்ல கொஞ்ச நாளை பொறுத்து? என்னையா கேள்வி கேக்குற? படுத்தேன் படுத்தேன். அங்கா, உங்களுக்கு ஒரு இடைஞ்சல் வராது, நீங்க தைரியமா போங்க. ஆமா, இளவரசர் கூட வந்தானே ஒரு மனுஷன், அட அவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. நீ வாங்க, வா. என்ன இவ்வளவு கட்டுக்காவல் இருக்கிறப்ப இளவரசன் அழக்குழாவை போ பாக்குற நீ? இரு, உன்னை பேசிக்கிறானா? நீ இளவரச பார்க்க போற, உன்னை புளியில வைக்கும். ஐயோ, ஓடிட்டாரா? எங்க அக்கா? போயா போயா. யார் நீ?
பேசமாட்டாய்? ஓ, பெண். இந்த நாட்டில் பெண்கள் கூட திருடுகிறார்கள். எந்த நாட்டில் அவர்கள் திருடவில்லை? ஆடவர் உள்ளங்களை அபகரிக்கும் அதிசய திருடர்கள் ஆயிற்றே. புதுமையான பேச்சு. புதுயுக பெண் நான். புதுமை என்ற பெயரிலே பிறந்த நாட்டின் சிறந்த பண்புகளை மறந்துவிட்ட மாதர்களை பற்றி நான் அறிவேன். அதே புதுமையின் பெயரிலே அடுத்த நாட்டவர் நடத்தையை குருட்டுத்தனமாக பின்பற்றி நமது நாட்டு நாகரிகத்திலே சேரடித்து காட்டும் நாரிமணிகளையும் நான் கண்டதுண்டு. ஆனால் புதுமை ஒரு கன்னியை கள்ளியாக்கும் அதிசயத்தை இன்றுதான் பார்க்கிறேன். காதலர்களும் இப்படி செய்வார்களாமே, கேள்விப்பட்டதில்லை. தழுக்கு பேச்சினால் நீ தப்பிவிட முடியாது. கையில் என்ன மூட்டை? நாணயங்கள். ஆம், இதில் இருப்பது எல்லாமே தங்க நாணயங்கள். சந்தேகமில்லை, நீ ஒரு திருடிதான். சந்தேகமே இல்லை, நீங்கள் ஒரு அவசர முடிவுக்காரர். வார்த்தை வளர்கிறது. பேச்சை நிறுத்திக் கொள்வோமா? நிறுத்திக் கொள்வோம். வந்த வழியே போய்விடு. வந்த வேலை முடியாமலா? திருட்டுத்தனத்தோடு உன்னிடம் திமிரும் சேர்ந்திருக்கிறது. இதோ பார், பெண்களிடம் நான் முரட்டுத்தனமாக நடப்பதில்லை. குழப்பம் விளைவிக்காமல் போய்விடு. மன்னிக்க வேண்டும். அரண்மனை ஆட்களை அழைப்பேன். கூப்பிடுங்கள். வருந்துவாய் பிறகு? இல்லை, விருந்தொன்று கிடைக்கும் உங்கள் கண்களுக்கு. நீ என்ன மாயக்காரியா? இல்லை, மணிநாட்டின் இளவரசி. இளவரசி? என் பெயர் அமுதா. அம்மா, ஏன் அமுதா என்ற பெயர் பிடிக்கவில்லையா உங்களுக்கு? அமுதா, இந்த நள்ளிரவில் கள்ளி போல் வந்திருக்கிறேனே, ஏன் என்று திகைக்கிறீர்கள்? கேளுங்கள், இன்று காலை உங்களை அரச அவையிலே கண்டேன். நெஞ்சை உருக்கும் உங்கள் பேச்சை கேட்டேன். இந்த பொன்னோடு வந்தேன், நாளை நீங்கள் கப்பம் கட்டுவதற்கு. விந்தையான அக்கறை. ஜீவகாருண்யம் அதற்கு காரணம். என்றாலும் அம்மா, பணத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம்? உங்கள் பணம் உங்கள் தந்தையினுடையது. இது என் சொந்த பணம். என் பாட்டனார் இருக்கும் போது என் இஷ்டம் போல் செலவு செய்ய தரப்பட்டது. இளவரசி, தயங்க வேண்டாம். என் பெட்டியிலே வெட்டியாக கொட்டி கிடக்கும் இந்த பணம் ஒரு நாட்டின் நலத்திற்கு உதவக்கூடாதா? எண்ணிலா ஏழை மக்களின் சுகவாழ்வுக்கு அதை என் காணிக்கையாக தரக்கூடாதா? காலையில் நீங்கள் பேசியது யாவும் சத்தியவாக்கென்றார். இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா. மனம் குளிர்ந்தது. பணம் படைத்தோரெல்லாம் இப்படி குணம் படைத்தோர் ஆகிவிட்டார். இல்லாதவருக்கெல்லாம் இருப்போர் கொடுக்கின்ற இரக்க சிந்தை ஏற்பட்டு விட்டார். நாட்டில் துன்பம் ஏது, துயரம் ஏது, வாடி துடிக்கின்ற மக்கள்தான் ஏது? அம்மா, ஒரு விண்ணப்பம். ஒரு காலத்தில் இந்த பொருளை நீங்கள் திரும்பவும் பெற்றுக் கொள்ள வேண்டும். எதற்காக? நன்றியின் அறிகுறியாக. காலத்தில் செய்த உதவி கடலினும் பெரிதம்மா. உங்களுக்கு கைமாறு செய்ய எங்கள் நாடு கடமைப்பட்டிருக்கிறது. உங்கள் நாடு மட்டும் தானா? நானும் தான். இதை மறந்துவிட மாட்டீர்களே? நன்றி மறக்கும் பரம்பரையிலே பிறக்கவில்லை அம்மா நான். வருகிறேன். என்னது? இல்ல, ஓடிட்டு வந்தோம்ல, கழுத்து இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாளே. அது இருக்கட்டும். உங்க ஊர்ல வந்ததும் முதல்ல குளிர தள்ளிருவீங்களோ? அது ஒரு மாதிரியா பாக்குறிய? என்ன நானு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு கற்பனை பண்ணி வச்சேன். அது அப்படி அப்படியே இருக்கு. ஓடி போனதுக்கா? உட்கார்ந்து இருக்கிறதுக்கு. உனக்கு ஆட தெரியுமா? தெரியும். ஆஹா ஆஹா ஆஹா. பாட தெரியா? ஆஹா ஆஹா ஆஹா. உனக்கு சமையல்? அது மட்டும் தெரியாதியா? ஆஹா ஆஹா ஆஹா. தெரியாதே. சமையல் தெரிஞ்சாலே அங்கேயே போய் உட்கார்ந்துருவாளே. பாரு, எல்லாம் பொருத்தமா இருக்கு. பாத்துக்க. பொருத்தமா இருக்கா? அப்ப நம்ம 2 பேருக்கு கல்யாணம்
ஆஹா 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 நானு ஒரு புருஷனை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு ஆட தெரியுமா ஐயா? சரியா? சீச்சி சீச்சி சீச்சி. பாடா பாடா தெரியும். தெரியும். சீச்சி 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 சீச்சி. எனக்கு வரப்போற புருஷனுக்கு இதெல்லாம் தெரியவே படாத. எழுத படிக்க அப்போ தெரியாது. தெரியாதா? போச்சு 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 போச்சு. யோ, உனக்கு எனக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லையா? இது ஒரு பேச்சா? பேச்சுதான். இந்தம்மா, எங்க ஊர்ல எல்லாம் பொண்ணு கேப்போம், கொடுத்தா ஆச்சு, இல்ல தூக்கிட்டு போயிடுவோம். தூக்கிட்டு போயிடுவோம்னு சொன்னதுக்கு இப்படி பயப்படுறிய? தூக்கிட்டே போயிட்டா அப்புறம் என்னது? எங்க? இங்க. அரசே, உங்களுக்கு சேர வேண்டிய கப்பப்பணம் முழுவதும் எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். கையிலே பணத்தை வைத்துக் கொண்டுதான் நேற்று அந்த சொற்பொழிவு நிகழ்த்தினீரா? வைத்துக் கொண்டு இல்லை என்பவன் வஞ்சகன், உண்மையை மறைப்பவன் உம்மத்தன், பொருளிருந்து மீயாதவன் அரக்கன். இந்த சமூக துரோகிகளின் பட்டியலிலே நானும் ஒருவன் அல்ல வேந்தே. ஒரே இரவில் இவ்வளவு பணம் எப்படி வந்தது? நீதியும் சத்தியமும் உலகத்தில் இன்னும் அழிந்து விடாத காரணத்தால். மன்னவா, என் நெஞ்ச குமுறல் கேட்டு அபயமளித்தது ஒரு மனித தெய்வம் இந்த கலியுகத்தில். ஆம் அரசே, எத்தரும் ஏமாற்றுக்காரரும் பெருகிவிட்ட இந்த நாட்டில் இன்னமும் இருக்கின்றனர் பண்புடையோரும் உண்மை அன்புடையோரும். வேந்தே, எனக்கு விடை கொடுக்க வேண்டும். சென்று வாருங்கள் இளவரசே. நம் இரு நாடுகளிடையே இனி போரே கூடாது. இருக்காது வேந்தே. நேற்று எனக்கு உதவிய கருணாமூர்த்தி போன்ற மனித தெய்வங்கள் உலகத்திலே இருக்கும் வரை நாட்டிலே அன்பு வளரும், அமைதி நிலவும். பாருங்கள் வேந்தே, இன்னும் சிறிது காலத்தில் நம் இரு நாடும் ஒரு நாடாகும். அவ்விதமே ஆகட்டும் அரசுகுமாரா. வாழ்க மணிநாடு. கவனித்தாயா அவர் பேச்சு? இல்லையே. இரு நாடும் ஒரு நாடாகும் என்றாரே, அதற்கு என்ன அர்த்தம்? அதுவா, நீங்க ரகசியமாக செய்த உதவிக்கு பகிரங்கமா நன்றி தெரிவித்தார். உன் மண்டையில களிமண் தாண்டி இருக்கு. அந்த வார்த்தைகளால் என்னை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக மறைமுகமாக அப்பாவுக்கு கூறியிருக்கிறார். புரியவில்லை உனக்கு? இப்போதாம்மா புரிஞ்சது. அம்மா, நீங்க 2 பேரும் தம்பதிகள் ஆகி நீண்ட ஆயுசும். போதும் போதும். ஏன் என்ன இது? என் தலையை குப்பை தொட்டி நான் நினைச்சேன். ஐயோ, உங்க தலையிலயா கொட்டிட்டேன்? மன்னிச்சுக்கோங்க. சரி, மன்னிச்சேன். அம்மா, அம்மா எங்க? அம்மா வெளியே போயிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன தாரா, கவனிக்கவே மாட்டேங்கிறிய நீ? நான் என்ன சாதாரண ஆளா? நீ மட்டும் என்ன சாதாரண ஆளா? உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் குப்பையா கூட்டுறது. என்ன மாதிரி வீரனை கட்டிக்கிட்டு வீராங்கனையால நீ இருக்கணும். என்ன வளர்ற? அம்மா சொன்னது சரியாதான் போச்சு. என்ன சொன்னாங்க? உங்க மாதிரி ஆளுங்க கிட்ட நெருங்கி பழக சொன்னாங்களா? நெருங்கி பழக சொன்னாங்க. சொல்லிருப்பாங்க. முன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிற தசையை கூட திரும்பி பார்க்க வேணாம்னு சொன்னாங்க. மரியாதையா வெளியே போய் ஜடைய பிடிச்சிட்டியா? அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டேன். விடு ஜடைய. மாட்டேன். விடு. மாட்டேன். மாட்டேன். விடு. என்னடா சண்டை? சண்டையா? என்ன சண்டை? இப்ப அந்த பொண்ணு உன்னை அடிக்கல? அடிச்சிடும். அது ஒண்ணு இல்லன்னு 4 மாதம் ஆனே, இந்த நடு முதுகுல ஒரு வலின்னு நானு என்னென்னமோ மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன், போக மாட்டேன். அப்புறம் காலையில ஒரு சாமியார் வந்தார். அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். இந்த மாதிரியா நடு முதுகுல ஒரு வலி, மருந்தெல்லாம் சாப்பிட்ட போக மாட்டேங்குது, உங்களுக்கு ஏதாவது வைத்தியம் தெரிஞ்சா சொல்லுங்களேன் அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு முறை சொன்னார். சின்ன பொண்ணா இருக்கணும், உனக்கும் கொஞ்சம் சிநேகிதம் உள்ள பொண்ணாவும் இருக்கணும். அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து
உச்சி முடிய புடிச்சு இப்படி குனிய வச்சு நடு முதுகுல ஓங்கி 4 குத்து விட சொல்லு போயிடும் அப்படின்னா நான் நம்பல. நீங்க நம்புறீங்களா? இல்ல. எப்படி நம்புறது? நம்பல. சரி எதுக்கும் பாப்போமே அப்படின்னு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து குத்த சொன்னா குத்துதான் மாட்டேங்கு. புறங்கால என்ன விழுந்து சம்மதிக்க வச்சேன். 2 குத்து தானே விட்டுது. வலி போன இடம் தெரியல. அப்படியா? ஆமாங்க. என்ன ஆச்சரியம்? ஆச்சரியமா இருக்குன்னு எங்க போச்சுன்னே தெரியல. கூப்பிடு கூப்பிடு அந்த பொண்ணை கூப்பிடு. ஏன் கூப்பிடுறா? எனக்கும் 4 நாளா நடு முதுகுல ஒரு வலி. 2 குத்து விட சொன்னேன்னா அது போடும் பாரு. கூப்பிடு கூப்பிடுறா. ஏண்டா இங்கேயா காது குத்துற நீங்க? எனக்கு தெரியும். ஜாக்கிரதையா நடந்துக்கோ. இந்த பாரு, இளவரசருக்கு கல்யாணம் ஆகல இன்னும். அதுக்கப்புறம் தான் நமக்கெல்லாம். அவர் கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் நமக்கெல்லாம் கல்யாணம். நானே இருந்து முடிச்சு வைப்பேன். அதுக்கு முன்ன இப்படி கண்ணா பின்னாங்க ஏதாவது பிச்சு பிச்சு போடுவோம். பிச்சு. ஆமா. சரி இங்க இரு. அந்த பொண்ணுகிட்ட போய் பேசாத. இங்க இரு, நான் வருவேன். என்னங்க இது? இப்பதான் ஊர்ல இருந்து வந்தோம். நல்லா சாப்பிட்டு விட்டு தூங்குறத விட்டுட்டு அதுக்குள்ள வேஷத்தை போட்டுட்டு கிளம்புறீங்களே. மணிமொழி, மாளிகையில் வாழ்வதை விட மக்களுடன் நெருங்கி பழகுவதில் எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுகிறது தெரியுமா? நீயும் ஆருடை அணிந்து புறப்படு. வரேன். ஆமா, கொஞ்ச நாளையில உங்களுக்கு இந்த ராஜ்யம் கிடைச்சிட போகுது. ஆமா. நீங்க தான் பட்டம் கட்ட போறீங்க. அப்புறம் மக்களுக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்களேன். மணிமொழி, இனி ஏற்பட போவது மக்களாட்சியே தவிர மன்னன் ஆட்சி அல்ல. ஆகையால் மக்களை அந்த நிலைக்கு பக்குவப்படுத்த வேண்டாமா? மக்களாட்சி? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கிரீடம் இருக்கும். மக்களாட்சி என்றால் கிரீடம் வைத்துக் கொள்வதல்ல. ஒவ்வொருவர் தலையிலும் கிரீடத்திற்கு பதிலாக பொறுப்பு அதிகமாக இருக்கும். புறப்படு. சரி, சீக்கிரம். சபாஷ், சிறந்த கானம். நீங்களா? ஏழை நிலத்திற்கு உங்கள் இசை என்னை இழுத்து வந்திருக்கிறது. இந்த பொம்மை எங்கள் நாட்டு இளவரசர். தொட்டில் பருவத்தில் இருக்கிறாரே, பச்சை குழந்தையோ? வயதில் அல்ல, அறிவில். அவரை நீங்கள் பார்த்ததுண்டா? இல்லை. பார்க்காத ஒருவரை பற்றி பாதகமான முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள். யூகம்தான். வேப்ப மரத்தில் மாம்பழம் காய்ப்பதில்லையாமே, தெரியாதா உங்களுக்கு? அப்படி என்றால் அப்பனை போன்தான் பிள்ளையும் இருக்கும். அதுதான் தப்பு. அப்பனை போல புள்ள பிறக்கிறது இல்ல. கஞ்ச மகன் செலவாளியா பிறப்பான், செலவாளி மகன் கடனாளியா பிறப்பான், கடனாளி மகன் நோயாளியா பிறப்பான், நோயாளி மகன் கஞ்சனா இருப்பான், கஞ்ச மகன் செலவாளி. அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அம்மா, புரட்சியின் தத்துவப்படி அசடர்கள் மத்தியிலே இளவரசர் ஒரு அறிவிச்சுடராக இருக்கலாம் அல்லவா? அரசகுமாரன் விஷயத்தில் இவ்வளவு அபிமானம் காட்டுகிறீர்களே, அவருக்கு நீங்கள் வேண்டியவரா? ஐயோ ஐயோ ஐயோ, வேண்டியவங்களான்னா என்னது? இது ஒரு பேச்சா? அரசகுமாரரே, புரட்சி உண்மை புரட்சி. காவேரி. அப்பா, வந்திருப்பவர் யார் பார்த்தீர்களா? ஓஹோ, வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வந்து வெகு நேரம் ஆச்சா? இல்லை, இப்போதுதான் வந்தோம். ஏம்மா, வந்தவங்களை உபச்சாரம் பண்ணாம வம்பளந்துக்கிட்டான் என்ன? உட்காருங்க. போம்மா, இன்னும் நின்னுகிட்டு ஐயாவுக்கு ஏதாவது ஆகாரம் கொண்டு வந்து கொடு. அதெல்லாம் ஒன்று வேண்டாம். கொண்டு வரட்டும், தின்னுடும். இது ஒரு பேச்சா? நீ போம்மா. ஐயா, கோடியில் ஒருவருக்குத்தான் காவேரி போல் ஒரு பூங்குடி பிறப்பது. நீங்கள் பெரிய பாக்கியசாலி. இந்த உணவு விடுதியை வெகு நாட்களாகவே நடத்தி வருகிறீர்களா? 10 வருஷமா நடத்தி வர்றேன். இந்த பாதையில போற வர்ற பிரயாணிகள் எல்லாம் இங்கேதான் தங்கி இழப்பாரிட்டு போவாங்க. மிகவும் பண்பான தொழில். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பது மூதுரை. ஆமா. அப்பா, பலகாரம். இன்னைக்கு அதிரசமும் பாலும்.
இல்லம்மா சாப்பிடுங்க. எப்படி இருக்குங்க? அற்புதம். ஆனால் என்னங்க இனிப்பு அதிகமா குறைச்சலாம்? அளவோடு தான் இருக்கிறது. ஆனால் அதிரசத்தை காட்டிலும் இனிப்பாக இருந்தது உமது மகளின் பாட்டு. ரொம்பவும் புகழ்ந்து விட்டீர்கள். மனசாட்சிக்கு மாறாக நான் யாரையும் போற்றுவதுமில்லை, தூற்றுவதுமில்லை. வருகிறோம். புரட்சி. சாப்பிட்டேன். பாலும் பலகாரமும் அப்படியே இருக்கிறது. சாப்பிட விட்டாதானே? வருகிறோம். வணக்கம். 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 உன்னை ஏன் அழைத்தேன் தெரியுமா? ஒரு தினசா புரிஞ்சுக்க முடிஞ்சது. இங்க வந்துட்டு போனாரே இளவரசர், அவர் சம்பந்தமா. ஆம் தங்கம், செங்கனல் மங்களபுரிக்கு போயிருக்கிறார். உனக்கு தெரியுமல்லவா? இது தெரியாதம்மா, இதுதான் சரித்திர புகழ்பெற்ற சமாச்சாரமாச்சே. என்ன தங்கம் அப்படி சொல்லிவிட்டாய்? இதுதாம்மா முதல் தடவை பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிளைய தேடி போறது. தங்கம், உன்னால் ஒரு காரியமாக வேண்டும், செய்வாயா? நாங்கள்லாம் இருக்கிறதே அதுக்கு தானம்மா. என்ன செய்யணும் சொல்லுங்க? நீயும் மங்களபுரிக்கு போய் அந்த கூட வந்தத மணிமணின்னு ஒரு பைத்தியம், அத கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? ஓஹோ, அப்படி ஒரு சங்கதி இருக்கா? அப்ப பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரிதான். நழுவும் ஜாக்கிரதையா எல்லாம் போனா நழுவும். தங்கம், நீயும் மங்களபுரிக்கு போய் செங்கனலுக்கு முன்னால கல்யாண சமாச்சாரத்தை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கணும். அவ்வளவுதானம்மா. இதுக்கு என்ன பேரு வச்சு கூப்பிடலாம்? கூப்பிட வேண்டாம், உன்னை பார்த்தாலே போதும், பின்னாலேயே ஓடி வரும். அப்படியா? காவிரி, கொஞ்சம் தள்ளி நில். உதிர்ந்து கிடக்கும் ரோஜா இதழ்கள் மீது நின்று கொண்டிருக்கிறாயே, நொந்து விடாதா? ரோஜா இதழ்கள் மீது அவ்வளவு அனுதாபமா? இதழ்கள் மீதல்ல எழிலரசி, இந்த மென்மலர்கள் உன் பொன்னான பாதங்களை புண்ணாக்கி விடுமே என்று சொன்னேன். அழகாகத்தான் பேசுகிறீர்கள். அழகு தெய்வம் அல்லவா என் முன் நிற்கிறது. காவேரி, இன்று போலவே என்றும் இருக்குமா சுவாமி? காதலர் முதல் சந்திப்பில் காதலி கேட்கும் மாமூல் கேள்வியையே நீயும் கேட்டு விட்டாயே. காவேரி, என்னுடைய பெயர் என்ன தெரியுமா உனக்கு? புதுமை பிரியன் என்று ஊரிலே சொல்கிறார்கள். இந்த புதுமை பிரியனிடம் பழமையானதொரு கேள்வியை கேட்டு என்னையும் கண்ணே கல்மலை அசையாது, கடல் நீர் வற்றாது, என் அன்பும் மாறாது என்ற பழைய பல்லவியையே பாடச் சொல்லுகிறாயா? புதிய விதமாத்தான் ஏதாவது சொல்லுங்களேன். புது விதமாகவா? சரி கேள். கண்ணே காவேரி, என்னுடைய காதல் வேம்பிலே கசப்புள்ள வரையில், உப்பிலே கரிப்புள்ள வரையில், வெள்ளத்திலே இனிப்புள்ள வரையில், மிளகாயில் காரம் உள்ள வரையில் மாறாது, தேயாது, குறையாது. சரிதானே? புதுமையா பேசுறவங்களதான் ரொம்ப கூர்மையா கவனிக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த மனுஷன் வர்றதும் போறதுமே ஒரு புதுமையா இருக்கு, புதுரா கூட இருக்கு. அவன் யாரு, எங்க இருக்கிறான், என்ன செய்யறான், ஒருத்தருக்குமே தெரியாது. ஒரு நாளும் எனக்கு துரோகம் செய்ய மாட்டாரப்பா. ஆரம்பம் எப்பவும் அப்படித்தாமா இருக்கும். அப்புறம்தான் படிப்படியா சுயரூபம் தெரியும், அயோக்கியத்தனமும் அம்பலமாகும். அப்பா, அவர் ஊருக்கே நல்வழி கூறுகிறவர். அதனாலதான் சொல்றேன், பேச்சை போல செயல் இருக்காதுன்னு. ஊருக்கு புதநலம் பேசுவாங்க, அது கூட பெரும்பாலும் சுயநலத்துக்காகத்தான் இருக்கு. மக்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்றவங்க ரொம்ப பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியுமம்மா. உலகத்தை ஓரளவு கண்டறிஞ்சவன் தான். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சியானா பின்னால ரொம்பவும் வருத்தப்படுவேன். அப்பா, எனக்கு என்னமோ அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் வாக்கை காப்பாற்றும் மகா புருஷன். வேண்டுமானால் பாருங்கள். சரி. மோ, அம்மா, யாரையா? ஐயாவா? ஐயா இல்லம்மா, அம்மாதான்.
அம்மா என்ன வேணும்? நான் வெளியூரு தங்குறதுக்கு ஏதாவது சாப்பாட்டு விடுதி இருக்குமான்னு இந்த ஊர்ல ஒவ்வொருத்தரையா விசாரிச்சு பார்த்தேன். ஒருத்தரும் சரியா பதில் சொல்ல. உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரியா இருக்கு. நல்ல மாதிரியா இருக்கா? அது எப்படி? மனசுல கல்மஷம் இல்லாதவங்கதாம்மா உங்களை மாதிரி நல்லா இப்படி அடிந்து வைக்காத பிள்ளை. அது இருக்கட்டும், நீ எந்த ஊரு? எனக்கு மணிநாடு. இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போறதுக்கு வந்திருக்கேன். இந்த ஊர்ல 2-3 நாள் தான் தங்குவேன். அப்படியா? 2-3 நாளுன்னா எங்க வீட்டுல தங்கிட்டு போகலாமே. ரொம்ப சந்தோஷமா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. குழந்தை 3. கல்யாணம் ஆகலைன்னு சொன்ன 3 குழந்தைய. என்ன பைத்தியார்த்தனமா கேள்வி கேட்டீங்கன்னா? நீ நல்ல பொம்பளம்மா. நான் வந்துங்க இந்த ஊர்ல எங்க மாமா வீடு இருக்கு. அவசரமா வரணும்னு சேதி அனுப்பிச்சாங்க. அப்படி வந்து முகத்தை காட்டிட்டு போலான்ட்டு வந்தேன். நீங்க? நான் அரச விருந்தினர் மாளிகையில் தான் தங்கியிருப்பேன். எப்போது வேண்டுமானாலும் வந்து பார்க்கலாம். சரி, அவசியமா? அவசியம் வரணும். என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு. அப்பா ஏண்டா ஆயிடுச்சா? நீ தானே ஏடா என்ன பார்த்த? நீ எடுத்த பார்த்த அதான் நானும் பார்த்தேன். பார்க்கலாமா? நீ பார்த்தேன். சின்ன பையன். இவர் ரொம்ப பெரிய மனுஷன். இவர் மட்டும் பார்த்து சண்டார எங்க போனாலும் இறஞ்சலியாமா. இப்ப கட்டணி என்ன எது கட்டணி? என்ன விளையாடுறீ? விளையாடுறியா? ஒண்ணு கூட கொண்டா மூச்சு விட்டா செத்து போய் செத்து தெரியுமா? வர கட்டாயம் உனக்கு பொம்பளை வேற கேட்கிற பொம்பளை. நான் மம்மதே, நான் பார்ப்பேன். ஆளை பாரு. மம்மது நம்மள மம்மத ஆளை பாருங்க. துருக்கு இன்னும் பல காட்டிக்கிறேன். கேட்டா உனக்கு என்ன வயசாச்சு? என்ன உனக்கு என்ன வயசாச்சுன்னு அதை பத்தி நீ என்ன கேக்குறது? நீ பொம்பளை பார்க்கலாமா? பார்த்தா என்ன? பார்த்தா என்ன? என்ன பொம்பளை பார்க்கலாமா? என்ன சொல்லு பாத்து. இந்த வேற 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 நடக்குதா? அந்த பொண்ணை தானே போய் பார்த்தேன். நல்லா இருக்கா? வீட்டுக்குள்ளே வந்து கதவு துடுக்கிற எட்டி பாக்குறேன். அழகா இருந்தா பாக்கத்தானே செய்வாங்க. அண்ணே இங்க மட்டுமா பாக்குறேன்? கோயில் கோலம் கூட்டம் ஒண்ணு விடுறதில்ல. மணிமொழியா? நீ எங்க இங்க வந்த? நீ மணிநாட்டுல இருந்து இங்க வந்துட்டு என்ன கேக்குறியா? வந்து ஆண்டுட்டேன். இதுதான் என் வீடு. நான் எப்படியும் காவேரியை பார்த்துத்தான் ஆக வேண்டும். அதுதான் கூடாதுன்னு சொல்றேன். ஏன்? வெளியில ஒருத்தர்கள் அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் நீங்க அங்க போறது நல்லதில்லை. அவ்வளவுதான் சொல்லு. ரொம்ப தைரியக்காரப்பா நீ. என்ன ஆளு இப்படி இருந்தா போறாது. இது இருக்கலாம். அடிக்க வர சொல்றேன். மணிமொழி, இதை பத்திரமாக காவிரியிடம் சேர்த்து விட வேண்டும். தெரியுமா? திட்டங்கள் யார் திருமணம்? என்னுடையதா இளவரசருடையதா? இரண்டும் தான் எஜமா. அடுத்த நடவடிக்கை தங்கம். என்ன தங்கம்? கொஞ்சம் இருந்து வந்துட்டேன். கையில இதுக்குள்ள இளவரசர். இதற்குள் இளவரசரா? இல்ல, இளவரசரே எழுதின கடிதம். கடிதமா? எனக்கா? காவேரின்னு ஒரு பொண்ணுக்கு. காவேரிக்கா? ஏனுங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா?
யாரிடம் என்ன கேள்வி கேட்டாய்? தங்கம், அமுதாதேவியின் திருமண ஏற்பாட்டை பூர்த்தி செய்ய வந்தேனா அல்லது இந்த ஊரில் உள்ள பெண்களின் பட்டியல் தயாரிக்க வந்தேனா? தப்பு தப்பு, மன்னிச்சுக்கங்க. மணிமொழி இந்த கடிதத்தை கொண்டு போனா ஏமாத்தி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். படிச்சு பாருங்க. இளவரசன் ஒரு பித்தலாட்டக்காரன். உன் எஜமானியின் கண்ணிலே மண் தூவ நினைத்திருக்கிறான். என்ன அநியாயமா இருக்குது? ஏனுங்க, பார்வைக்கு நல்ல மனுஷன் மாதிரி இருக்கிறவங்க செயல்ல இப்படித்தான் அயக்கத்தனம் பண்ணுவாங்களோ? ஆமாமா, பெரும்பாலும் அப்படித்தான். தங்கம், நீ செய்திருக்கும் உதவிக்கு மிக்க நன்றி. சரி சிங்கம், அப்பா, ஒரு வழியா வந்து சேர்ந்த. என்னன்னா இது ஆட்டமும் ஓட்டமும் ஒண்ணும் புரியலையே. யாருக்கு தான் என்னதான் புரியுது? புரியாதவன்லாம் புரிஞ்சவன் மாதிரி அபிநயம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது ஒண்ணுதான் நமக்கு புரியுது. ஆமா, இந்த அஞ்சல் ரசரிடம் இருந்துதான் கொடுங்கண்ணா. தரமாட்டே அண்ணா. என்ன பிக்கல்? என்ன தண்ணி? தண்ணி இதோ. இல்ல பால். பால். பாப்போம். பால். அண்ணா அண்ணா, கொஞ்சம் கொடுங்கண்ணா. என்ன எழுதியிருக்கிறார் பாப்போம். தரமாட்டேன். சரி, வேண்டாம். அது முடியுமா? அம்மா, இளவரசரு இதே உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். இதுல என்னென்ன எழுதிருக்கோ இளவரசரு சரிதான். ராஜா, எப்படி என்னம்மா, என்ன நடந்தது? ஏன் என்னமோ போல நிக்கிற? இது என்னம்மா அகப்ப? இளவரசர் இதை அனுப்பி இருக்கிறார் அப்பா. ஏன் இப்படி செய்திருக்கிறார்? விளங்கவில்லையே. விளங்கவில்லையா? மணிமணி, மணிமணி உட்காரு. அந்த காவேரி பொண்ணை பத்தி இங்க ஒரே குழப்பமா இருக்க. இது சம்பந்தமா உனக்கு ஏதாவது தெரியுமோ? உனக்கு ஒண்ணு தெரியாதா? இளவரசருக்கு காவேரி பேர்ல ஆசை. காவேரி இளவரசர்கிட்ட உசுரையே வச்சிருக்கா. அப்ப ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? அது நடக்க விட்டாம ஆக்குறதுக்கு தானே அந்த செங்கனல், சிங்கம், புலி, கரடி எல்லாம் வந்து உட்கார்ந்துகிட்டு மோசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாரு, வற்புறுத்தி இந்த கல்யாணத்தை பண்றது இருக்க, அது அவ்வளவு நல்லது இல்ல. ஆனா காவேரியத்தான் இளவரசர் கல்யாணம் பண்ணிக்குவாரு. ஆமா, இளவரசர் காவேரி மேல அவ்வளவு பிரியமா இருக்காரா? ஐயோ, என்னம்மா ஐயோ? மணிமொழி, இது தெரியாம நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீயா? ஆமா. இதுல நீ என்ன தப்பு? எப்படி என்னன்னு கேள. வந்து இளவரசரு காவேரிக்கு குடுக்க சொல்லி ஒரு கடிதம் கொடுத்தாருல அவங்கிட்ட. அத யாரோ திருடிக்கிட்டு ஆப்பைய வச்சு விட்டாங்க. ஆப்பைய வச்சுட்டாங்கல்ல, அது நான் தான். என்னது? நான் தான். நீ அடிக்காத மணிமணி. இன்னையில இருந்து நான் ஆளு. அப்படியா? ஆமா. திரும்பிட்டேன். யாரு இது? நான் இளவரசத்தை போய் இத சொல்லிட்டு வந்துடுறேன். அதோட மணி இன்னொரு சங்கதி. இப்ப சங்கதி எல்லாம் வேண்டாம். அட கேளப்பா, சிங்கம் வந்து. ஐயோ, என்னது இந்த சொல்றத கேட்காம இந்த ஆளு போற. இந்த காவேரி பொண்ணு கேட்டு என்ன ஆகுமோ? இளவரசே,
இளவரசி என்ன ஒரு பெரிய தவறு நடந்து போச்சு. இது எதுக்கு? தவறு செய்தவனை தண்டிக்க. அப்படியா? அப்ப கொல்லுங்க, குத்துங்க. உன்னை எதற்கு? நான் தான் அந்த தவறு செஞ்சவன். என்ன செய்தாய்? நீங்க காவேரி அம்மாளுக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்தீங்கல்ல? ஆமாம். அத நான் அந்த அம்மா கிட்ட கொடுக்கல, தவறி போச்சு. ஓ, தவறி விட்டதா? அதனால் தான் அழுது கொண்டே போனாளா? உண்மையை அவள் அறிய வேண்டுமே. இரு தம்பியோ, வளர்ந்துட்டா மட்டும் போதுமா? இது இருக்கணும். இதவே மீசையும் வாயும். மணிமொழி, இதையாவது ஜாக்கிரதையாக கொண்டு போய் சேர். வேண்டாம், நானே போகிறேன். தயாபரி, உத்தமரை போல் நடித்தாரே, அத்தனையும் பித்தலாட்டமா? மே என்று கொஞ்சினாரே, வஞ்சக பேச்சுத்தானா அது? ஏமாற்றுத்தானா எல்லாம்? ஏமாற்றுத்தான் எல்லாம். ஆனால் கண்ணே, ஏமாந்தது நாமல்ல, நம்மை ஏமாற்ற நினைத்த நமன்கள். நீங்களா? நான் தான் காவேரி. முறையிட்டது தேவியிடம், ஆனால் தோன்றுவது நான் என்று ஆச்சரியப்படுகிறாயா? ஆண்டவனை மக்கள் எப்போது அழைக்கிறார்கள்? ஆபத்து வேளையில், அல்லது அவன் சகாயம் வேண்டும் நேரத்தில். அப்போது உதவிக்கு தோன்றுவான் யாரோ ஒரு மனிதன். அவனை ஆண்டவன் அனுப்பினானா, அல்லது அபாய அழைப்பின் உண்மை குரல் அவனை அங்கு கொண்டு வந்ததா என்பதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு விடையாகவே நான் ஓடோடி வந்தேன் காவேரி. ஏன் இன்னும் என்ன வேதனை மிச்சம் வைத்திருக்கிறீர்கள்? இந்த அபாகியவதியை இன்னும் என்ன சித்திரவதை செய்ய வேண்டும்? அறிவேன் கண்ணே உன் நெஞ்ச துடிப்பை. அவையிலே நீ கண்டதெல்லாம் ஒரு நாடகம். நாடகத்தின் தொடர்ச்சியை நடித்து காட்டத்தான் இங்கேயும் வந்தீர்களா? இல்லை, தனல் புழு போல் தவித்தவன் நிழல் தேடி வந்தேன். தீயில் விழுந்து விட்டவள் இல்லை, இல்லை, நெருப்பாகவே எரிந்து கொண்டிருப்பவள் நான் இளவரசே. அன்பே என்று அழை என் இன்பமே. அமுதாவிடம் கூற வேண்டிய வார்த்தைகள் மறந்து ஏழை காவேரியிடம் கூறிவிட்டீர்கள். அலைகடல் ஓயலாம், மலைகள் கரையலாம், விண்ணும் மண்ணும் வெடித்து வெண் சாம்பலாகலாம். ஆனால் அன்பே, என் இதயத்திலிருந்து நீ என்றுமே அகலமாட்டாய். பேச்சிலே போதையேற்றி என்னை மயக்க பார்க்கிறீர்கள். இல்லை, மனதிலே களங்கமில்லை என்பதை காட்ட பார்க்கிறேன். மன்னர் மகனே, கும்பிடுகிறேன், உங்களை புண்படுத்த வேண்டாம், போய்விடுங்கள். போய்விடுகிறேன் காவேரி. நான் போவதுதான் உனக்கு சாந்தி தருமானால் போய்விடுகிறேன். ஆனால் போகுமுன் ஒன்று கூறுகிறேன். எனக்கு நாயகியாக போவது நீதான். அரியாசனத்தில் என்னுடன் பட்டத்தரசியாக சரியாசனம் அமரப்போவது நீதான். நடுவிலே எது நடந்தாலும் அது ஒரு நாடகமாகவே இருக்கும். நம்ப முடியுமானால் இந்த சத்திய வாக்கை நம்பு. வருகிறேன். சுவாமி. இளவரசே. இளவரசன் அல்ல இங்கு வந்தது, விஜயன். சுவாமி. காவேரி, என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி, உங்களை வீணாக சந்தேகித்து விட்டேன். இதை பார் காவேரி. என்ன இது? கடிதம் உனக்கு. அனுப்பியது யார்? இந்நாட்டு இளவரசன். இதென்ன வேடிக்கை? அவையிலே நடக்கப் போவது எதையும் நம்பாதே. காலதாமதத்திற்காக நான் எந்த வழியையும் கடைபிடிக்க நேரிடும் என்று ஒரு முன்னறிவிப்பு அனுப்பினேன் உனக்கு. கிடைக்கவில்லையே. தெரியும் எனக்கு. அது செங்கனல் கையிலே கிடைத்து விட்டது. அதனால் இதை நானே கொண்டு வந்தேன். உன்னை நேரில் காண முடியாவிட்டால் நீ பார்க்கும் இடத்தில் இது வைத்து போக. காவேரி, என் கண்ணே, அமுதா ஒரு உத்தமி, சத்தியவதி, பிறர் துயர் காண சகியாத பேருபகாரி. அவளை நான் சந்தித்து உனக்கும் எனக்கும் உள்ள உண்மை காதலை எடுத்துரைத்தால் அவளே நம் காதலை ஆசீர்வதிப்பாள். நல்லதொரு சுபமுடிவை நமக்கு தருவாள். இப்படிக்கு உனக்காகவே வாழும் அன்பன். சுவாமி, உங்கள் உண்மை அன்பை உணராமல் ஆத்திரத்தில் ஏதேதோ சொல்லிவிட்டேன். காவேரி, பெண்களுக்கு அன்பு அதிகமானால்தான் சந்தேகமும் அதிகமாகும், இல்லையா? சுவாமியா? ஓ, ஞானானந்த சுவாமியா? அவர் பெண்கள் என்றால் பேட்டி அளிக்க மாட்டார். அவரையெல்லாம் நான் தேடி வந்தது. என் சுவாமி
உன் சுவாமியா? அது யார்? மாயனா, மகேஸ்வரனா, மால்மருகனா? விளையாடாதீர்கள் சுவாமி. விளையாடுகிறேனா? உன்னிடமா? இந்த வையகமே ஒரு விளையாட்டு மேடைதானே அம்மா. சீமான்களின் பேராசை வஞ்சகம் என்ற வடிவிலே விளையாடுகிறது. வலியவனின் ஆசாபாசம் பலவந்தம் என்ற ரூபத்திலே விளையாடுகிறது. இப்போது உன்னையும் என்னையும் வைத்து சந்தர்ப்பம் விந்தையாக விளையாடுகிறது. ஏன் சுவாமி இப்படி எல்லாம் சோதிக்கிறீர்கள்? சோதிப்பது நீ அம்மா. என்னை அறிந்தவள் போல் பேசுகிறாய். நானோ உன்னை பார்த்ததே இல்லை. உன் வதனத்தை பார்த்தால் நீ ஒரு வஞ்சகி போலும் காணப்படவில்லை. பெண்ணே, என் பெயரை கூட மறந்து விட்டீர்களா? பெயர்? உன் பெயரின் முதலெழுத்தை சொல். சரி, என் பெயரின் முதலெழுத்து ஆனா. ஞாபகம் வந்து விட்டது, ஞாபகம் வந்து விட்டது. உன் பெயர் அகல்யா. இல்லை, அருந்ததி. இல்லை இல்லை, அனுசுயா. அதுவும் இல்லையா? ஆமா, இருக்க முடியாதுதான். அவர்கள் எல்லாம் புராண காலத்து பெண்கள். நீ புது யுக பூங்குடி. என் பெயர் அமுதா. அமுதா, அழகான பெயர். ஆமாம், நாம் எப்போது சந்தித்தோம் அதை சொல். ஒரு சமயம் நீங்கள் எங்கள் நாட்டிற்கு கப்பம் கட்ட வந்தீர்கள். கப்பம் கட்ட வந்தேனா? நானா? அம்மா, யார் யாருக்கு கப்பம் கட்டுவது? தன்னைத்தானே ஆளத் தெரியாத மனிதன் அடுத்தவனை அடிமைப்படுத்துவது அக்கிரமம் என்று எண்ணுகின்ற நான் எப்படி அம்மா கப்பம் கட்ட வந்திருப்பேன்? இது அபாண்டம், பொய். ஐயோ, இவ்வளவு மாறிவிட்டீர்களே. இதில் என்னம்மா ஆச்சரியம் இருக்கிறது? காலை மலர்ந்த மலர் மாலை உலர்ந்து விடுகிறது. லட்சாதிபதியாயிருந்தோர் பிட்சாதிபதி ஆகிவிடுகின்றனர். நேற்றிருந்த புத்தி இன்று நமக்கு இருப்பதில்லை. இதெல்லாம் உலகத்தில் சகஜம் அம்மா. நீ தேடி வந்த மனிதன் நான் என்று தவறாக நினைத்து வந்திருக்கிறாய். போ, உன் சுவாமியை வேறு எங்காவது போய் தேடு. விஜயா, அதோ என் குருநாதர் வந்து விட்டார். அவரையே கேட்போம். சுவாமி, இந்த பெண் என்ன செய்தான் இளவரசே? ஏய், நாளை திருமணம். அதற்குள் இளவரசரை கொஞ்சம் ஓய்வெடுத்து விடக்கூடாதா? இளவரசி அம்மா. நீதான் இளவரசி, நீதான் தோழி, நீதான் சகலமும் என்பது போலல்லவா அக்கறையோடு அவருக்கு பணிவிட செய்கிறாய். சரிதான், போ. இளவரசே, உடம்பை அலட்டிக் கொள்ளாதீர்கள். ஆமாம், நாளை முதல் அமுதா தேவியுடன் உங்கள் ஆனந்த வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. ஆதலால் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டே இன்று அமைதியாக தூங்குங்கள். நாங்கள் வருகிறோம். அம்மா, பார்த்தீங்களா அம்மா அவரை? பார்த்தேன். நெஞ்சு துடிக்க திரும்பினேன். என்னம்மா நடந்தது? இளவரசர் புதுவிதமாக தோற்றமளிக்கிறார். என்னை தெரியாதவர் போலவே நடந்து கொள்கிறார். அதெல்லாம் உண்மையா நடிப்பா? அதை தெரிந்து கொள்வதற்குள் அந்த பொல்லாத செங்கனில் வந்து விட்டான். சுந்தரி, உண்மையில் அவருக்கு மதிமயங்கி இருந்தால் மறந்துதான் ஞானானந்தரிடம் இருக்குதே. சுந்தரி, அவரை உடனே அழைத்து வா. மருந்தை வாங்கிவிடலாம். என்னம்மா இது? காலையில கொண்டு வந்த ஆகாரம் அப்படியே இருக்க, கொஞ்சம் கூட சாப்பிடலையா? இல்லை, ஏன்? எனக்கு எதுவும் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? ஓநாயின் விருந்தை ஆட்டுக்குட்டி ஏற்றுக்கொள்ளாது. பிழைக்க தெரியாத பொண்ணு. செங்கனல் எஜமானுக்கு பொண்டாட்டி ஆகிறதுன்னா லேசான அதிர்ஷ்டம் இல்லம்மா. பைத்தியாரத்தனமா உதறி தள்ளிடாத. இதயமில்லாதவனே, கற்புடையாள் உள்ளத்திலே கைப்பிடித்தவனை தவிர கடவுளுக்கு கூட இடம் கிடையாது.
காவேரி, நீ விடுபடணும்னா எதிர்காலத்துல நல்லா வாழணும்னு நினைச்சா பேசாம எங்க எஜமான கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல போவலியே போ. சுவாமி, நீங்கள் மகா மேதை, பரோபகாரி, பிறர் நலம் வேண்டுபவர், நல்லவர் என்றெல்லாம் செங்கனல் உங்களை பற்றி சொல்வார். அதிகமாக புகழ்ந்திருக்கிறார். சுவாமி, உங்களிடம் ஒன்று கேட்டால் உடனே செய்கிறேன் இளவரசி. உங்களுக்கு அது மகிழ்ச்சி தரும் என்றார். நிச்சயமாக? சத்தியமாக. சுவாமி, மயக்கம் தீர்க்கும் மருந்தை என் கையால் கொடுக்க விரும்புகிறேன். இளவரசி, சுவாமி, மருந்தை நானே கொடுத்து என் கண்முன் அவர் மதி தெளிவதை பார்த்தால் எனக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகும். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். என் நிலைமை அப்போது சொல்லவே முடியவில்லை. சுவாமி. அமுதா. சுவாமி, என் சுகம் வேண்டி நீங்கள் எத்தனை பாடுபட்டிருக்கிறீர்கள். கருணை கடலாயிற்றே நீங்கள். பிறர் இன்பத்தில் இன்பம் காணும் கண்ணியவானாயிற்று. சுவாமி, இந்த பேரானந்தத்தை நீங்கள் எனக்கு மறுக்கலாமா? சுவாமி, சுவாமி. சரி, என்னுடன் வா. ராஜகுமாரி, நஞ்சை கொடுப்பது போல் நான் தங்களிடம் இந்த மருந்தை கொடுக்கிறேன். பக்குவமான நிலை தவறி பிரயோகித்தால் விபரீதமான பயன் விளையும். மிக மிக கவனம். ரொம்ப நன்றி சுவாமி. எது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படியே நடக்க. கவலை வேண்டாம். மருந்து தங்களிடம் இருப்பது பரம ரகசியமாயிருக்க வேண்டும். வலது கை வாங்கியது இடது கைக்கு தெரியக்கூடாது. நல்லது சுவாமி, வருகிறேன். சுந்தரி, கிடைத்து விட்டது மருந்து. இதை இளவரசருக்கு கொடுக்க வேண்டும். அவர் மதி தெளிய வேண்டும். முன்போல் ஆக வேண்டும். அம்மா, மருந்து எப்ப கொடுக்க போறீங்க? உடனே. கொஞ்சம் யோசிக்கணும். அவருக்கு நிஜமாகவே புத்தி மாறாட்டமா இருந்து மருந்து கொடுத்ததும் சுய நினைவு வந்துட்டார். மறுபடியும் காவேரியை தானம்மா நினைப்பாரு. காவேரி, அவளைத்தான் மனப்பேனே. இளவரசர் பிடிவாதம் செய்தார். ஆம் சுந்தரி, திணை விதைத்து விட்டு வினை அறுக்க கூடாது. என் பாதையிலிருந்து காவேரி ஒதுக்கப்பட வேண்டும். இல்லை, அவளை தொலைத்தே விட வேண்டும். அம்மா, காவேரி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சுட்டேன். கண்டுபிடித்து விட்டாயா? சுந்தரி, இனி என்ன கவலை? எனக்குத்தான் இளவரசர். காவேரி, இங்கு ஏன் வந்தார்? வண்ண மலரிடம் வண்டுக்கு வேலை இல்லை என்றா சொல்லுகிறாய்? கற்பே பெரிதென்று கருதும் பெண்களிடம் காமுகனுக்கு சபலம் கூடாது என்று எச்சரிக்கிறேன். பொறியில் அகப்பட்ட எலி தப்ப முடியாதென்று தெரியுமல்லவா உனக்கு? தெரியும். ஆனால் கடுகளவு தீப்பொறி பெரிய காட்டையே பொசுக்கிவிடும் என்பது உனக்கு தெரியுமா என்று நான் கேட்கிறேன். காவேரி, நேரடியாக சொல்லுகிறேன், நீ இல்லாமல் நான் இல்லை என்று முடிவு செய்து விட்டேன். நீயும் உன் முடிவை மாற்றிக் கொள்வதுதான் நல்லது, நடக்கக்கூடியது. மாற்றிக்கொள்கிறேன். அப்படி என்றால் மானமில்லாதவனே, கேள் நான் சொல்வதை. கற்பை காக்க தற்கொலை செய்து கொள்ளலாம் என்றிருந்தேன். ஆனால் அற்பர்களுக்கெல்லாம் அஞ்சி ஒவ்வொரு பெண்ணும் செத்துக்கொண்டே இருந்தார் என்றுதான் ஆண்களுக்கு அறிவு புகட்டுவதென்று எண்ணினேன். உன்னை தீர்த்து கட்டிவிட்டு வீர மரணம் அடைவது என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். உன் போன்ற உண்மத்தர்களுக்கு நீ ஒரு பாடமாக போகிறாய். உன் வீர பேச்சில் சுவை தொட்டுகிறது காவேரி. காவேரி, உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். தெரிந்துமா இளவரசி அனுதாபம் காட்டுகிறீர்கள்? உங்களுக்கு துரோகம் செய்த இவ்வளவு பழிதீர்க்க நினைக்கிறான். ஆம் இளவரசி. ஐயோ, ஆடு நினைதேன்னு ஓனாய் காணப்பட்டதான். செங்கனன், இவள் எனக்கு விரோதியாக இருக்கலாம். ஆனாலும் பெண், என் இனம், என் குலம், அதன் கண்ணொளி போன்ற கற்பை சூறையார எந்த ஊராரை நினைத்தாலும் இன்னொரு பெண் பார்த்து சகித்துக் கொண்டிருக்க மாட்டாள். இதை நீ அறியாததே. படித்தும் முட்டாளா, பகுத்தறிவில்லா பிராணியா, கருத்தறிந்த கஷடனா? இளவரசி, என்னிடம் பேச உனக்கு வெட்கமில்லை? போவலியே. இளவரசி, தெய்வம் போல் வந்தீர்கள். பயப்படாதே. செங்கனன் இனி உன் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது.
அதில்லை இளவரசி, பேச்செல்லாம் பிறகு வைத்துக் கொள்வோம். தங்கம், காவேரியை வசந்த மண்டபத்துக்கு அழைத்து போகும். சகல வசதிகளும் செய்து கொடு. ஆனால் அவள் கைதியாகவே கண்டிப்பான காவலில் இருக்க வேண்டும். ஜாக்கிரதை. சுந்தரி, வெற்றி, எல்லாமே வெற்றி. என் காதலுக்கு போட்டியிட்டவள் கைதி. இளவரசருக்கு உண்மையில் பைத்தியம் என்றால் என் கையில் மாற்று மருந்து. இன்னும் 10 நாளிகை திருமணம். பிறகு நீங்களும் அவரை இன்ப தம்பதிகள். சந்தேகம் என்ன? மகாராஜா, போயும் போய் ஒரு பைத்தியக்கார மாப்பிள்ளைக்கா நம்ம அமுதாவை கல்யாணம் செய்ய வேண்டும். மாப்பிள்ளைக்கு பைத்தியமா? பெரிய மேதாவிகளை சிலர் பைத்தியக்காரர்கள் என்று நினைப்பதுண்டு. இளவரசனை பற்றி யாரோ உன்னிடம் அப்படி கூறியிருக்கிறார்கள். இல்லை, எனக்கு வந்திருப்பது ஆதாரமான செய்தி. ஆதாரமான செய்தி? ஆம், இப்போதுதான் தங்கம் என்னிடம் சொன்னாள். கொஞ்ச நாளாக இளவரசருக்கு மூளை குழப்பமாகும். தங்கத்துக்கு இது எப்படி தெரியும்? மங்களபுரி சென்று யாவற்றையும் நேரில் தெரிந்து வந்திருக்கிறாள். அப்படியா? ராணி, நீ கூறிய செய்தி உண்மையா இருந்தால் என்னை ஏமாற்றி எத்தர்கள் என்ன பாடுபடுகிறார்கள் பார். மங்களபுரி மன்னனை, அவன் மகனை, அந்த சாமியாரை கையுடன் இழுத்துவான். இங்கே வர வேண்டாம், விசாரணை மண்டபத்துக்கு அழைத்து வா. நன்றி கட்ட நரஜன்மங்கள். மங்களபுரி மன்னரே, உமது மகனுக்கு பைத்தியம் என்று சொல்லப்படுகிறது, உண்மையா? அதாவது விஜயனுக்கு நிரந்தர பைத்தியம் இல்லை. விளக்கம் சொல்ல வேண்டாம். மகிழ்ச்சி. இந்த வினாடி இளவரசன் பைத்தியக்காரன். ஒப்புக்கொள்கிறீரா? மன்னர் மன்னா, உலகத்தில் ஓட்டை சடலம் சுமக்கும் நாம் எல்லோரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பைத்தியக்காரர்கள் தானே. சுவாமி, வேதாந்தம் தேவையில்லை. எனக்கு தெரிய வேண்டியது விஜயனின் உண்மை நிலை. உண்மை நிலை? என்னுடைய உண்மை நிலை எனக்கே தெரியாது. உங்களுடைய உண்மை நிலை உங்களுக்கு தெரியாது. மன்னா, ஒவ்வொருவனும் தன்னுடைய உண்மை நிலையை உணர்ந்து கொண்டால் உலகத்தில் பொய்யேது, புரட்டேது, போரேது, பூசலேது. சந்தேகமே இல்லை, விஜயனுக்கு பைத்தியம்தான். முனிவரே, முனிவர் பேட்டி கேட்டாடுகின்ற பொம்மை ராஜாவே, என்ன சொல்கிறீர் இப்பொழுது? மன்னர் மன்னவா, இப்படி திடீர் மாறுதல் அடைந்த விஷயம் எங்களுக்கும் ஒரு நாள் திடீர் என்று தான் தெரிய வந்தது. இளவரசன் மதிமயக்கத்திற்கு மருந்து கொடுக்க முயற்சித்தோம். ஆனால் மாறாட்ட நிலையிலேயே மனத்தை நடத்த வேண்டும் என்று தடுத்தது உங்கள் தூதர் சங்கரர் தான். பைத்தியக்காரனுக்கு என் மகளை கட்டி வைக்க ஏற்பாடு செய்தது சங்கரனா? அவனை கையோடு கூட்டி வாருங்கள். எஜமா, எல்லா ஏற்பாடும் வெற்றியுடன் முடிந்தது. காவேரியை எந்த சமயத்திலும் கடத்தி விடலாம். இனி தாமதிக்கும் ஒவ்வொரு வினாடியும் ஆபத்தானது. உடனே புறப்படுவோம். காவேரியை கைப்பற்றிய பின்புதான் தண்ணீர் கூட குடிப்பேன். வா. என்ன மகாராஜா உங்களை கையோட கூட்டுக்கிட்டு வர சொன்னாங்க. ரொம்ப அவசரமா. செங்கனல், என் உப்பை தின்ற நீர் எனக்கு பெரியதொரு துரோகம் செய்திருக்கிறேன். கண்ணுக்கு இமை என்றுமே துரோகம் செய்யாத அரசே. விஜயனுக்கு பைத்தியம் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். சொன்னது யார்? யார் சொன்னார் என்ன? பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது என்பது பள்ளி பாடமாயிற்றே. உண்மையை கூறு. உண்மை? அதாவது மழுப்ப வேண்டாம். இளவரசருக்கு பைத்தியம் என்பது உமக்கு தெரியும். அதற்கு மாற்று மருந்து இருந்ததையும் நீர் அறிவீர். அறிந்தும் அதன் பிரயோகத்தை தடுத்திருக்கிறீர். ஏன்? எனக்கு தரப்பட்ட பொறுப்பு, அதை சரிவர செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அதற்கு காரணம். அப்படியானால் இளவரசருக்கு சுயநனவு இல்லை என்பது உண்மைதானா, அல்லது மன ஒப்பந்தத்தை மறுப்பதற்காக இப்படி நடிக்கிறாரா என்பதை அல்லவா நீர் அறிந்திருக்க வேண்டும். செய்தீரா? தவறித்தான் விட்டீர் மன்னவா. இப்படியும் ஒரு சூது இருக்கும் என்பது இந்த செங்கரலின் புத்திக்கு கூட எட்டவில்லை.
இளவரசருக்கு இந்த மதிமயக்கம் எப்படி ஏற்பட்டது என்பதாவது தெரியுமா? அதை பற்றி ஒன்றுமே அறியேன் அரசே. மன்னரே உமக்காவது, மறையவரே உமக்காவது தெரியுமா? மன்னவா, மின்னல் போன்ற மனித வாழ்வில் இப்போது இருப்பது அடுத்த வினாடி மாறிவிடுவதில்லையா? அதைப்போல் எதிர்பாராத விபரீதம் ஏதேனும் ஏற்பட்டிருக்கலாம் இளவரசருக்கு. ஞானீரே, உமக்கு உபதேசம் தவிர உருப்படியாக என்ன சொல்ல தெரியும்? சரி, மாற்று மருந்து இருப்பதாக கூறப்பட்டதே, எங்கே அது? குரு சுவாமியிடம் பத்திரமாக இருக்கிறது மன்னவா. அதை மன்னவரிடம் சீக்கிரம் கொடுத்து விடுங்கள் சுவாமி. இளவரசருக்கு மருந்தை இப்பொழுதே கொடுக்க வேண்டும். மதிமயக்கம் ஏற்பட்டிருந்தால் தெளிவு பெறட்டும். அவர் மூலமாகவே எல்லாம் அறிந்து கொள்வோம். மன்னவா, முகூர்த்த வேலை நெருங்கி விட்டது. முதலில் தடங்கள் இல்லாமல் திருமணம் நடக்கட்டும். எனக்கு நாளும் பொழுதும் தேவையில்லை. நடந்தையெல்லாம் நான் அறிய வேண்டும். மருந்தை இப்போது இளவரசருக்கு கொடுப்பது உச்சிதமல்ல என்று எண்ணுகிறேன். செங்கரன், திருமணத்திற்கு முன் இளவரசரின் மதி தெரியக்கூடாது என்பதில் உமக்கேன் இவ்வளவு அனாவசியமான அக்கறை? நான் சொல்லுகிறேன் ஏனென்று. பிணம் பேச ஆரம்பித்து விட்டால் கொலைகாரனுக்கு பீதி ஏற்படத்தானே செய்யும். இளவரசருக்கு பைத்தியம் தெளிந்து விட்டது தூதரே. பித்தனை போல் பிதற்றிய விஜயனல்ல நீங்கள் இப்போது காண்பது. கற்றறிந்தவராயிற்றே நீர். விடியாத இரவு, விலகாத பனித்திரை, வெடித்து சிதறாத எரிமலை, இருக்க முடியாது என்ற சாதாரண உண்மையை கூட நீர் ஏன் அறிந்து கொள்ளவில்லை? இளவரசே, என்ன சொல்கிறீர்? சொல்லவில்லை மன்னவா, கேட்கிறேன் உமது தூதரிடம். எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது என்ற சிறு உண்மையை கூட ஆட்சியிலே பொறுப்பான பதவி வகிக்கும் இந்த அரசியல் மேதை ஏன் அறிந்து கொள்ளாமல் போனார்? அறிவுக்கடால் தெரிக்கும் பழைய ஆர்வ பேச்சு கேட்கிறதே. பழைய விஜயனைத்தான் நீங்கள் இப்போது காண்கிறீர்கள். உமக்கு பைத்தியம் என்று சொன்னார்களே. என் சிந்தை கலங்கி இருந்தது உண்மை. இப்போது நான் சொந்த புத்தியுடன் சொல்லாடுவதும் உண்மை. அப்படியானால் மதி தெளிந்து விட்டது மன்னவா. அதற்கு மாற்றம் இருந்து மறையவரிடம் இருக்கிறது. வெகு பத்திரமாக என்ற மன துணிச்சலில் தான் இத்தனை சூழ்ச்சிகளும் பின்னப்பட்டன. ஆனால் அதே மருந்து என் தோழன் மணிமொழியிடமும் இருந்தது. பிரயோகித்தான். எப்போதோ மதி தெளிந்து விட்டது. முன்பே தெளிந்து விட்டதா? சற்று முன்பு கூட அரசரிடம் அறிவிழந்தவரை போல் பேசினாயே விஜயா. நடித்தேன். உதட்டிலே தேனும் உள்ளத்திலே நஞ்சும் கொண்டு உத்தமர் போல் வேஷமிட்டாரே, அவருடைய பித்தலாட்டத்தை அம்பலப்படுத்த நாடகமாடினேன். இளவரசே, உமக்கு இந்த சித்தப்பிரமை எப்படி ஏற்பட்டது என்று கூற முடியுமா? அதை உங்கள் தூதுவர் செங்கனலே எடுத்துரைத்தால் இன்னும் சற்று விளக்கமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். செங்கரனுக்கு தெரியுமா என்று என்னை கேட்பதை விட தெரியாது என்று சொல்ல அவருக்கு தைரியம் உண்டா என்று கேளுங்கள். மன்னவா, அவருக்கு மதிமயங்கி இருந்ததுதான் எனக்கு தெரியுமே தவிர காரணம் தெரியாதென்று அப்போதே கூறிவிட்டேன். உங்கள் தூதருக்கு ஞாபக மறதி இருப்பது கூட எனக்கு தெரியாது. நண்பரே, மனதை சற்று திடப்படுத்திக் கொள்ளும். விளக்குகிறேன். அப்பா குருசுவாமி, உங்களுக்கு கூட இது தெரிந்திருக்காது. நீங்களும் கேளுங்கள். ஏங்கி தவம் கிடந்து எத்தனையோ நாள் காத்திருந்து தனக்கு சொந்தமாக்கிக் கொண்ட ஒருவனுடைய சொத்தை கள்ளத்தனமாக கைப்பற்றி இந்த நாட்டுக்கு கடத்தி வைத்தார் இந்த கண்யவான். அது பாதி வழியிலேயே பறிபோய் விடுமோ என்ற பயமறவே காத்தாக பறந்தார். திருட்டு சொத்தை பின்தொடர்ந்து பறிகொடுத்தவன் பார்த்துக் கொண்டா இருப்பான். மின்னலாக பாய்ந்தான், பிடித்து விட்டான். பிடிக்கும் நேரத்திலே அதுவரை மனிதனாயிருந்த இந்த மாபுருஷன் மிருகமாக மாறிவிட்ட புன்னார காட்சியை கண்ணார கண்டான். சுதந்திர சோலையில் துள்ளி திரிந்த ஒரு துள்ளிமாரை இந்த வெறிகொண்ட வேங்கை கவ்வி சின்னாபின்னப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தது. அந்த புள்ளிமான் தான் இந்த கள்ளம் திருடி வந்த பெண். நான் தான் அதை மீட்க பறந்தோடி வந்தவன். தேயாத நிலவு, தெவிட்டாத சந்தே, பாடாத வாசமலர் என்று நான் போற்றி வந்த என் திருமகனின் கற்பை சூறையாடும் சூரத்தரத்திலே இறங்கி இருந்தால் இந்த வெறும் மனிதன். நான் அதை தடுக்க முயன்றேன். காமம் இவன் கண்களை மறைத்தது. அதன் வெறி என்னை தாக்கியது. என் மூளை குழம்பியது. அதன் விளைவுதான் என்னுடைய சித்த பிரமை. கொடுமை, கொடுமை! இத்தனை அநியாயங்களும் செய்துவிட்டுத்தானா ஏது மரியாதவன் போல் பாசாங்கு காட்டினான்? மன்னா, ஐம்புலனும் அலறுகிறது மன்னா இந்த அநியாயம் கண்டு. சகுனியும் சாணக்கியனும் கூட எவ்வளவோ நல்லவர்கள் போல் இருக்கிறது. சண்டாளன் மணிநாட்டின் மணிமுடிக்கு மாசு தேடிவிட்டான். குருசுவாமி, என் கண்ணார காவேரியைத்தான் கற்பழிக்க முயன்றார் இந்த காமுகன். காவேரியா? என் உயிராக மதித்து உறவாடிய அந்த உத்தமியை. இளவரசே, ஒரு விளக்கம் தேவை. உமது காதல் மற்றொருத்தி மீதென்றால் அமுதாவை மணக்க நீர் இசிந்ததே இல்லையா? இல்லை, பொய் பேசுகிறார் இளவரசர். மங்களபுரி அரசரை கேளுங்கள், மறையவரை கேளுங்கள். அமுதா தேவியாரை மணக்க ஒப்புதல் தந்தார் இளவரசர். நண்பர் சற்று நிதானமாக நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும்.
ஒப்புதல் என் வாயிலிருந்து வந்திருக்காது. வைத்துக் கொள்வோம் அப்படியே. மனம் வேண்டாம் என்று மறுத்தாபத்து சொன்னீரா? மறுக்க முடியாததோர் சூழ்நிலையை ஏற்படுத்தியது நீர்தான் என்பதை மறந்தீரா? இது சந்தர்ப்பவாதம் அன்னவா. லட்சிய உரங்கொண்டவர் தூக்கு மேடையில கூட என்று மறுக்கலாம். மனசாட்சிக்கு மாறாக ஒன்றை மற்றவர் வற்புறுத்தும் போது செய்தாரா இவர்? செய்திருக்க முடியும். ஆனால் முள்ளை முள்ளாரேதான் எடுக்க வேண்டும், கள்ளனை வைத்தேதான் கள்ளனை பிடிக்க வேண்டும் என்ற அரசியல் அரிச்சுவடியை அறிவுறுத்தவே அவ்வாறு செய்தேன். இளவரசே, அமுதாவை மணக்க உமக்கு விருப்பமில்லை என்றால், செங்கனல் முன் அவையிலே மறுக்க முடியவில்லை என்றால், ஏன் எனக்கு நேரடியாக செய்தி அனுப்பி இருக்க கூடாது? திருமணம் அல்லது போர் என்ற ஆணை அனுப்பியது நீங்கள் தானே மன்னவா? ஆணை நான் அனுப்பினேன். மதிப்பிற்குரிய உங்கள் தூதுவரை கேளுங்கள். செங்கனன், இந்த அவமானத்திற்கு காரணம் நீயா? துரோகி, என் பிரதிநிதியாக சென்று பெண்ணாசை பிடித்து புண்ணாரைசியில் புரிந்து விட்டாய். கத்தி முனையிலே மகளுக்கு கணவனை தேடினான் என்று உலகம் என்னை பார்த்து சிரிக்கும்படி செய்திருக்கிறார். மன்னவா, அமுதாதேவியின் நன்மைக்காக அப்படியெல்லாம் செய்ய நேர்ந்தது. அத்துமீறிய செயல். இல்லை, நெஞ்சாரச் செய்த வஞ்சகச் செயல். அமுதா இளவரசி என்பதால் எனக்கு மனம் செய்து வைத்துவிட்டு காவேரி எழிலரசி என்பதால் இருக்கிறார். நன்றி கிட்டவனே, பேசாதே. இவனை கை செய்து